ஜனவரி 3 புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலி மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தல் எத்தனை நாளாம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தையும் மாசாவையும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையை என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். கதிரவம் தோன்றும் கீழ்த்திசை முதலாய் அது மறையும் மேற்றிசை வரை எங்கும் மனிதராய் இன்று மரியாவிடம் பிறந்த மன்னன் கிறிஸ்துவை மகிழ்ந்து பாடுவோம். கடவுள் காலமெல்லாம் கடந்தவர், அடிமையின் தன்மையை அணிந்திட வந்தார். படைத்தவை உடலால் பாலடையாது தடுத்திட உடலெடுத்தெம்மை விடுவித்தார். மூடிக்கிடந்த கன்னியின் வயிற்றை தேடி வந்தது தேவனின் அருளே. மரியா தாம் புரிய முடியா மறைப்பொருளை மகிழ்ந்து சுமந்தது கன்னியின் உதரம். கபிரியேல் வழுத்திய திருமகனை கன்னி என்று தாயும் ஆயினரே. வயிற்றில் மறைந்து இருந்த கிறிஸ்துவை வயிற்றுனுள் உறைந்த யோவான் உணர்ந்தார். அன்னையாம் கன்னியின் ஆருயிர் மகனுடன் உன்னத தந்தையும் தூய நல் ஆவியரும் மண்ணிலும் விண்ணிலும் மங்கா புகழ் பெற பன்னிசை பாடி இன்று பரவி நிற்கின்றோம். ஆமேன். இறைவா, உமது வழி தூய்மையானது, மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? இறைவா, உமது வழி தூய்மையானது, மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன். கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன். என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன், இரவில் அயராது கை கூப்பினேன். ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. கடவுளை நினைத்த போது நான் பெருமூச்சு விட்டேன். அவரை பற்றி சிந்தித்த போது என் மனம் சோர்வுற்றது. என் கண் இமைகள் மூடாதபடி செய்து விட்டீர். நான் கலக்கமுற்றிருக்கிறேன், என்னால் பேச இயலவில்லை. கடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்றேன். இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன். என் இதயத்தில் சிந்தித்தேன். என் மனம் ஆய்வு செய்தது. என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ? இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ? அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ? அவரது வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாய் அற்று போய்விடுமோ? கடவுள் இரக்கம் காட்ட மறந்துவிட்டாரோ? அல்லது சினங்கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ? அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகிறது என்றேன். ஆண்டவரே, உம் செயல்களை நான் நினைவு கூர்வேன். முற்காலத்தில் நீ செய்த வியத்தகு செயல்களை நான் நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களில் என் மனதை செலுத்துவேன். இறைவா, உமது வழி தூய்மையானது, மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை நீர் விளங்க செய்தீர்.
யாக்கோபு யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர். இறைவா, வெள்ளம் உம்மை பார்த்தது, வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது. ஆழ்கடல்களும் கலக்கமுற்றன, கார்முகில்கள் மழை பொழிந்தன, மேகங்கள் இடி முழங்கின, உம் அம்புகள் எத்திக்கும் பறந்தன. உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது. மின்னல்கள் பூவுலகில் ஒளி பாய்ச்சின, மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது. கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர், வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர். ஆயினும் உம் அடிச்சுவடுகள் எவருக்கும் தென்படவில்லை. மோசே ஆரோன் ஆகியோரின் கைகளை கொண்டு மந்தையென உம் மக்களை அழைத்து சென்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இல்லர், உம்மையன்றி வேறு எவரும் இல்லர். நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. இருமுகப்புடன் இனி பேச வேண்டாம், உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன், செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறையுடன் வாழ்வோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர், பசியுடன் இருந்தோர் பசி திருத்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளார், பல புதல்வரை பெற்றவளர் தனியல் ஆகின்றார். ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார், பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகிறார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியிலிருந்து அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பை நின்று வறியோரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்புமிகு அரியணையை அவர்களுக்கு ஒருமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை, அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். தீயோர் இருளுக்கு இரையாவர், ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை. ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர், அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்க செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார், தம் அரசருக்கு வலிமை தருவார், தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகு மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நெருப்பு அவர் முன் செல்கின்றது, சுற்றிலுமுள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூ உலகை ஒளிர்விக்கின்றன, மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. ஆண்டவர் திருமுன், அனைத்துலகின் தலைவர் திருமுன் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களும் அவரது மாட்சியை காண்கின்றார்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமை கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே, அவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவரை, உம் நீதி தீர்ப்புகளை சியோன் கேட்டு மகிழ்கின்றது, யூதாவின் நகர்கள் களி கூறுகின்றன. ஏனெனில் ஆண்டவரே, உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர் நீரே. தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூர்கின்றார். அவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையினின்று அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளர்க்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களை ஆண்டவரில் களி கூறுங்கள், அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக.
இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். உலகின் கடைக்கோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது. மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகின்றது. அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது. அவரது செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது. புனித மக்களினம் என்றும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீயோ தேடி கண்டுபிடிக்கப்பட்டவள் என்றும் இனி கைவிடாத நகர் என்றும் பெயர் பெறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தமது மீட்கும் வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாசகம். கொலைசெயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலு உணவு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. இத்தகையோர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில்தான் உளறுகின்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதன பெற்றவர் என்றும் விருத்த சேதன பெறாதவர் என்றும் நாகரிக அற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறைமக்கள். எனவே அதற்குரிய பரிவு, இரக்கம், நல்ல எண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்கள் மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையை கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களில் நெறிப்படுத்துவதாக. இவை அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித அகுஸ்தினார் அருளப்பொறை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. அன்பெனும் இரட்டை கட்டளை. அன்பின் ஆசிரியரான ஆண்டவர் அவரை குறித்து முன்னறிவிக்கப்பட்டதற்கேற்ப நிறைவான அன்போடும் உலகின் மீது சுருக்கமான தீர்ப்போடும் நேரிலே வந்தார். சட்டமும் இறைவாக்கினர்களும் அன்பின் 2 கட்டளைகளில் சுருக்கப்பட்டுள்ளதை வெளிப்படுத்தினார். சகோதரரே, இந்த 2 கட்டளைகள் யாவை என்று நினைவிற்கு கொண்டு வாருங்கள். உங்களுக்கு அவை மிகவும் பழக்கமுள்ளவையாக இருத்தல் அவசியம். நான் அவற்றை குறிப்பிட்டால் உங்கள் மனதிற்கு உடனே அவை தோன்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல, உங்கள் இதயங்களில் அவை இல்லாதிருக்கவே கூடாது. இறைவனையும் நம் அயலானையும் நாம் நேசிக்க வேண்டும் என்பது நம் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் உங்கள் முழு மனதோடும் இறைவனையும் உங்கள் அயலானை உங்களைப் போன்று நேசிப்பீர்களாக. இவ்விரு கட்டளைகளும் உங்கள் எண்ணங்களிலும் இதயங்களிலும் எப்போதுமே பொக்கிஷமாயிருந்து செயல்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். இறைவனை நேசிப்பது முதலில் கட்டளையிடப்பட்டது. ஆனால் அயலானை நேசிப்பது முதலில் செயல்படுத்தப்பட வேண்டும். அன்பின் 2 கட்டளைகளை கொடுப்பதனால் கிறிஸ்து முதலில் உங்கள் அயலானையும் பிறகு இறைவனையும்
உங்களுக்கு முன்னிறுத்த மாட்டார். மாறாக முதலில் இறைவனையும் பிறகே அயலானையும் நிறுத்துகின்றார். நீங்கள் இறைவனை இன்னமும் காணாததால் உங்கள் அயலானை நேசிப்பதன் வழியாக இறைவனின் திருக்காட்சியை பெற நீங்கள் தகுதியடைகின்றீர்கள். உங்கள் அயலானை நேசிப்பதனால் இறைவனை காண உங்கள் கண்களை நீங்கள் தயாரிக்கின்றீர்கள். புனித அருளப்பர் தெளிவாக கூறுகின்றார், காணக்கூடிய உன் சகோதரனை நீ நேசிக்கவில்லை என்றால் காணாத இறைவனை நீ எவ்வாறு நேசிப்பாய்? உங்களுக்கு கூறப்பட்டுள்ளதை கவனியுங்கள், இறைவனை நேசியுங்கள். நான் யாரை நேசிப்பதென எனக்கு காட்டுங்கள் என்று நீங்கள் என்னிடம் கேட்பீர்களாகில், புனித அருளப்பர் கூறியதை தவிர வேறெதை நான் கூறுவேன்? இறைவனை எவரும் கண்டதில்லை. இறைவனது பார்வையினின்று முழுமையாக நீங்கள் துண்டிக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கக்கூடாதென்பதற்காக அவர் கூறுகின்றார், அன்பே இறைவன். அன்பில் நிலைத்திருப்பவன் இறைவனில் நிலைத்திருக்கின்றான். எனவே உங்கள் அயலானை நேசியுங்கள். உங்கள் அயலானை நேசிக்கும் வல்லமையை உங்களில் காண்பீர்களாக. அப்பொழுது உங்களால் கூடுமான மட்டும் இறைவனை காண்பீர்கள். எனவே உங்கள் அயலானை நேசிக்கத் தொடங்குங்கள். பசித்தோருக்கு உணவளிக்க உங்கள் அப்பத்தை பிடுங்கள். இல்லமற்ற ஏழைகளை உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வாருங்கள். எவராவது நிர்வாணியாய் இருப்பதை நீங்கள் கண்டால் அவரை உடுத்துங்கள். உங்கள் சொந்த தசையையும் இரத்தத்தையும் ஏளனமாக நோக்காதீர்கள். இதை செய்வதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம்? விடியலைப் போல உங்கள் ஒளி வெடித்து நிற்கும். உங்கள் ஒளியே உங்கள் இறைவன். உங்கள் விடியலாகிய அவர் நேரம் எனும் இரவு முடிந்ததும் உங்களிடம் வருவார். அவர் உதிப்பதோ மறைவதோ இல்லை, மாறாக என்றென்றும் நிலைத்திருப்பார். உன் அயலானை நேசித்து அவன் மீது அக்கறை கொள்வதால் நீ ஒரு பயணத்தில் இருக்கின்றாய். ஆண்டவராகிய இறைவனிடமே அன்றி வேறு எங்கு நீ பயணம் செய்கின்றாய்? அவரையே நம் முழு இதயத்தோடும் நம் முழு ஆன்மாவோடும் நம் முழு மனதோடும் அன்பு செய்ய வேண்டும். அவரது பிரசன்னத்தை இன்னமும் நாம் அடையவில்லை. மாறாக நம் அயலானை நம் பக்கத்தில் கொண்டுள்ளோம். எனவே நீ என்றென்றும் நிலைத்திருக்க ஆசைப்படுபவரின் பிரசன்னத்திற்கு வர விரும்பினால் உன் திரு யாத்திரையின் இக்கூட்டாளியை ஆதரிப்பாயாக. ஆயரான புனித அகுஸ்தினார் அருளப்பரை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். வாக்கு மனிதரானால் நம்மிடையே குடிகொண்டார். இவர் அருளும் உண்மையின் நிறைந்து விளங்கினார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இவர் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கினார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். அல்லேலூயா.
இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் முனைந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நாம் பகைவரிடந்து நம்மை வெறுப்பார் அனைவரும் பிடியிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாக ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவர் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினை எனப்படுவார். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் இன்னிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாக்கு மனிதரானால் நம்மிடையே குடிகொண்டார். இவர் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கினார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இவர் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கினார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். அல்லேலூயா. மன்றாட்டுகள். நமது மனித இயல்பை புதுப்பிக்கும்படி கடவுளின் திருமகனும் நம் மீட்பருமான இயேசுவிடம் பேருவகையுடன் மன்றாடுவோம். இம்மானுவேலை இப்போது எம்மோடு இருந்தருளும். இயேசுவே, சுடரொளியும் கன்னி மரியாவின் மகனும் ஆனவர் நீர். எங்கள் மத்தியில் உள்ள உமது திருமுன்னிலையால் இந்நாளை ஒளிர்வித்தருளும். இம்மானுவேலை இப்போது எம்மோடு இருந்தருளும். இயேசுவே, வியத்தகு ஆலோசனையாளரும் வல்லமையுள்ள கடவுளும் ஆனவர் நீர். எங்களை தூய்மைக்கு இட்டுச் செல்லும் வழியில் நிலைநிறுத்தி வழி நடத்தி அருளும். இம்மானுவேலை இப்போது எம்மோடு இருந்தருளும். இயேசுவே, எல்லாம் வல்லவரும் பணிந்து நடப்பவரும் தன்னை தாழ்த்திக் கொள்பவரும் நீர். பிறரின் பணிக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள எல்லா மக்களையும் தூண்டியருளும். இம்மானுவேலை இப்போது எம்மோடு இருந்தருளும். இயேசுவே, ஏழைகளின் தந்தையும் எங்கள் வாழ்வும் ஆனவர் நீர். இவ்வுலக காரியங்களில் பற்றற்ற மனநிலையை உமது திருச்சபைக்கு அளித்தருளும். இம்மானுவேலை இப்போது எம்மோடு இருந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த உம்மகனுடைய மனித இயல்பு எங்களது பாவ நிலையால் கரைபடாது புது படைப்பாக அமைந்தது. ஆகவே கிறிஸ்துவிடத்தில் எங்களை புதுப்பித்து பாவமாக அனைத்திலும் இருந்து எங்களை தூய்மைப்படுத்தி அருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.